Hello students, இன்னைக்கு வந்து இந்த வீடியோவில் ரிவிஷன் எக்ஸாம் இந்த இயர் கண்டக்ட் பண்ண ரிவிஷன் எக்ஸாம் 2025 தான் பார்க்க போகிறோம். இது வந்து சென்னை டிஸ்ட்ரிக்டோட பேப்பர். ஃபர்ஸ்ட் சூஸ் த கரெக்ட் ஆன்சர் பாருங்கள். எக்ஸ்பேண்ட் போஸ்ட் ஆன்சர் வந்து பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட். How many bytes does 1 KB contains? 1024. Part of a micro which is not a part of the microprocessor cache memory. The file management which is used by Linux ext2, which of the default folder for mini Windows application, my document. How many times the loop is iterated? 5 times. Which of the following operator is extraction operator? Double greater. Size of the data type வந்து size of. Exit control loop வந்து do while. Entry control loop ன்னு கேட்டாங்கன்னா for a while எதுவாக இருந்தாலும் ரெண்டுமே entry control தான். Alphanumeric, which function is used to check whether a character is alphanumeric or not, is alnum. அடுத்தது age equal to 6 90 20 18 3. How many elements? இதில் எத்தனை elements இருக்கு? 5. So 5. Write once and use it multiple times can be achieved by reusability. A computer network security that monitors and controls incoming and outgoing traffic on the firewall. Which of the following refers to a function having more than one district, meaning function overloading? Inheritance is a process of creating new class from base class. ஓகேவா, அது எல்லாமே வந்து புக் பேக் லெசன்ஸ் தான். புக் பேக்கில் உள்ள 1 mark தான் கேட்டிருக்காங்க. எக்ஸ்ட்ரா எதுவுமே உள்ளேருந்து கேட்கல. போர்டு எக்ஸாமில் அப்படி வருமானலாம் சொல்ல முடியாது. அப்புறம் 6 and 8 சாப்டரில் வந்து அவங்க அவ்வளோ கேட்கல. ஒரே ஒரு கொஷின் தான் சூஸில் கேட்டிருக்காங்க. இந்த 2 marks 3 marksலாம் 6 and 8 அவங்க அந்த அளவுக்கு கேட்கல. ஸோ பட் போர்டில் வந்து எப்படி வேணால் வரலாம். இந்த கொஷின் பாருங்கள். வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் ALU? ஸோ இது வந்து சாப்டர் 1. ஓகேவா. நெக்ஸ்ட்டு ரைட் த அசோசியேட்டிவ் லா. இது வந்து சாப்டர் 2. நான் வந்து எந்தெந்த சாப்டரில் இருக்குன்றதை சொல்கிறேன். அசோசியேட்டிவ் லா வந்து சாப்டர் நம்பர் சிஸ்டமில் செகண்ட் பார்ட் பூலியன் அல்ஜீப்ரா. வாட் இஸ் HDMI? இது வந்து 3rd சாப்டர். வாட் இஸ் நோன் அஸ் மல்டி டாஸ்கிங்? இது வந்து 5th சாப்டர். நெக்ஸ்ட்டு செட் வித் ஃபார்மேட் மேனிப்புலேட்டர் வந்து 9th சாப்டர். 9th சாப்டரில் செகண்ட் போர்ஷன். ஓகேவா, செகண்ட் பார்ட். STRLEN ஃபங்க்ஷன் வந்து இது வந்து ஃபங்க்ஷன் சாப்டர். ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு வந்து எந்த சாப்டர்னா 11th சாப்டர். ஓகே. டிக்ளேர் 2-dimensional array வந்து 12th சாப்டர். ஸோ 10th சாப்டரில் கேட்கல. லிஸ்ட் த ஆப்ரேட்டர்ஸ் இட் cannot be overloaded. இது பாலிமார்ஃபிசம். ஓகேவா. இது வந்து 15th சாப்டர். ஸோ 13 14 கேட்கல. ஸோ லிஸ்ட் த ஆப்ரேட்டர்ஸ் வந்து 15th சாப்டர். ரைட் அ வைல் லூப் த டிஸ்பிளேஸ் த நம்பர்ஸ் ஃப்ரம் 2 4 6 8 20. இது கூட புக்கில் இருக்கிறது தான். இது எதில் இருக்கும் அப்படின்னா 10th சாப்டர். 10th சாப்டரோட புக் பேக் தான் இது. இது வந்து இதோட ஆன்சர் வந்து நான் வந்து கம்பல்சரி கொஷின் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் அதை வேணால் ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் தான் இந்த சாப்டர்ஸில் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் அதை போய் புக் பேக்கில் போய் படிச்சுக்கோங்க. எல்லாமே புக் பேக் கொஷின் தான். இப்போ அடுத்தது வந்து பார்ட் 3 பார்க்கலாமா? பார்ட் 3 வந்து என்ன அப்படின்னு பார்த்தா, பார்ட் 3ல் வந்து 3 marks கம்பல்சரி. ஃபர்ஸ்ட் ஒன் நம்பர் சிஸ்டம். ஸோ இது நம்பர் சிஸ்டம். ஸோ செகண்ட் சாப்டர். டிமார்கன்ஸ் லா வந்து இதுவும் வந்து நம்பர் சிஸ்டமில் தான் கேட்டிருக்காங்க. ஆனால் பூலியன் அல்ஜீப்ரா செகண்ட் பார்ட். கிளாசிஃபை த மைக்ரோ ப்ராசஸர் இது வந்து 3rd. ஓகேவா. எலிமெண்ட்ஸ் ஆஃப் விண்டோ வந்து 5th சாப்டர். அதே விண்டோ ஆப்ரேட்டிங் சிஸ்டமில். ஓகேவா. ஒய் மெயின் ஃபங்க்ஷன் ஸ்பெஷல் இது வந்து 9th சாப்டர் 9th. அப்புறம் சின்டாக்ஸ் அண்ட் பர்பஸ் ஆஃப் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் வந்து சாப்டர் 10. நெக்ஸ்ட்டு பவ் ஃபங்க்ஷன் வந்து அகெயின் 11th சாப்டர். How will you access the members? இது வந்து 12th சாப்டர். Arrays and structure. Program to print multiplication table of a given. இதுவுமே இதோட ஆன்சர் வந்து இது வந்து புக் பேக் கொஷின் தான். இது வந்து எதுலன்னா இதே 12th சாப்டரில் தான் இருக்குது. இதோட ஆன்சரும் நான் வந்து வீடியோவில் கொடுத்துருக்கேன். போய் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து டிஸ்கஸ் 5 marks பார்க்கலாமா? 5 marks வந்து இது எந்தெந்த சாப்டரில் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ 6 7 8 ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா 6 7 8 சாப்டர்லேருந்து கேட்கவே இல்லை. பட் போர்டு எக்ஸாமில் அப்படி கேட்பாங்கன்னு கிடையாது. ஸோ அதையும் நீங்கள் படிச்சுக்கணும். சரியா. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுடைய டீட்டெயில் ஆன்சரை டிஸ்கஸ் பண்ணலாம். டீட்டெயில் ஆன்சரில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வேரியஸ் ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாப்டர். இது செகண்ட் சாப்டர். ஓகே. நம்பர் சிஸ்டமில் இருந்து நிறைய கேட்டிருக்காங்க. ஸோ டைப்ஸ் ஆஃப் ப்ராம் வந்து அகெயின் 3rd சாப்டர். பாயிண்ட்ஸ் டு பி நோட்டட் வைல் கிரியேட்டிங் யூசர் இன்டர்ஃபேஸ் ஆஃப் அன் ஆப்ரேட்டர். இது வந்து 4th சாப்டர். ஓகேவா. 4th சாப்டரோடது. வெர்ஷன்ஸ் ஆஃப் விண்டோஸ் வந்து 5th சாப்டர்.
நெக்ஸ்ட் வந்து ஃபண்டமெண்டல் கேட்ஸ். திருப்பியும் பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் பேப்பரை பொறுத்த வரைக்கும் நிறைய நம்பர் சிஸ்டமில் இருந்து கேட்டிருக்காங்க. பட் போர்டு எக்ஸாமில் அந்த அளவுக்கு கேட்பாங்களான்னு தெரியாது. இது வரைக்கும் அந்த அளவுக்குலாம் கேட்டது கிடையாது. பட் இங்கே கேட்ட கொஷின் எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். என்ட்ரி கண்ட்ரோல் லூப் வந்து இது வந்து 10th சாப்டர். ஸோ என்ட்ரி கண்ட்ரோலுக்கு நீங்கள் ஃபார் லூப் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து அக்செப்ட் எனி இன்டிஜர் அண்ட் நம்பர் அண்ட் ரிவர்ஸ் இட் வந்து இது வந்து ஃபங்க்ஷன் சாப்டரில் இருக்குது. ஸோ 11th சாப்டர். அட்வான்டேஜஸ் ஆஃப் லூப் வந்து 13th சாப்டர். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வந்து ரூல்ஸ் ஃபார் ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் வந்து. ஸோ ரூல்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் வந்து 15th சாப்டர். ஓகேவா? ஸோ இதெல்லாம் சாப்டர் வைஸ் எல்லாமே புக் பேக் கொஷின்ஸ் தான். ஸோ நீங்கள் புக் பேக் கொஷின்ஸை தரவோ இதில் வந்து டீபக் எரரோ எதுவுமே கேட்கவே இல்லை. பட் போர்டு எக்ஸாமில் அப்படி வரும்லாம் கிடையாது. புக் பேக் தரவாக இருந்ததுன்னா நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ.